எக்ஸாம்பிள் 3.12ல ஃபைண்ட் எல்சிஎம் தேர்ட் சம்மு. இப்போ என்னன்னா இதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. முதல்ல எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 பவர் 4னு எழுதலாமா? ஏன்னா இது இந்த ஒன்றுனால பவர் போட்டால் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல இல்லையா? அப்போ நான் 4 போட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா இது பவர் 4 இருக்குது. ஆனால் நமக்கு ஸ்கொயர் ஃபார்மில் தான் தெரியும், பவர் 4 தெரியாது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி எழுதணும் பாருங்கள், ஸ்கொயராக மாற்றிட்டேன். இப்போது எக்ஸ் 2 × 2 4, இதுவும் 2 × 2 4. இப்போ பாருங்கள், இது ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை பின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது இல்லையா? இப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம், ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பின்னு எழுதணும் இல்லையா? இப்போ எப்படி எழுதலாம் அதை, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ இந்த 1 தேவைப்படாது எனக்கு இல்லையா? இந்த 1 தேவைப்படாது, ஆனால் இதுக்கு தேவைப்படும். இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் ஃபேக்டர்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஃபார்மேட்லேயே கொண்டு வரலாம் இல்லையா? ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இதை கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம், எக்ஸ் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 1. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது, ஃபார்முலா இல்லை இல்லையா? அதனால் நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த 1 ஸ்கொயர்னால் இந்த ஸ்கொயர்னால எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல, அதனால் 1 போட்டுட்டு அப்படியே இதை மட்டும் தான் பிரிச்சுக்கிறேன். அதை பிரிக்கலை, அதுக்கு ஃபார்முலா இல்லாததுனால. ஓகேங்களா? இப்போ நம்ம இது முடிஞ்சு போச்சு இல்லையா? அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இது என்ன ஃபார்முலா இருக்குதுன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது சரிங்களா? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், இது அப்படியே இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஓகேவா? இதெல்லாம் பிரித்து கூட எழுதிக்கலாம். அதை எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இப்படியும் எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் ஆஃப் இதுக்கு எழுதுகிறேன். இதுக்கு எழுதுனா என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இல்லையா? அப்புறம் இதுக்கு பாருங்கள், இதுக்கு எழுதுனா எக்ஸ் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் மைனஸ் 1. ஆச்சா? இப்போ நான் பிரித்து எழுதிக்கிறேன், அப்படியே மொத்தமாக எழுதுகிறேன். இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் இது ரெண்டும் காமன் இல்லையா? காமன்னா எக்ஸ் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்புறம் இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ எந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கு கொண்டு வரலாம் பாருங்கள், இது ரெண்டையும் திரும்ப ஃபார்முலா கொண்டு வந்துடலாமா? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? தேங்க்யூ.